بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கியாமத் நாளை நோக்கி குழு வழங்கும் கிராத் ஓதுதலின் தமிழாக்கம் கேட்டு பயனடைவீர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லயப்லுவன்னகுமுல்லாஹு பிஷைஇன் மினஸ் ஸைதி தனாலுஹு أيديكم ورماحكم ليعلم الله من يخافه بالغيب فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எஹ்ராம் உடை அணிந்திருக்கும் நிலையில் உங்கள் கைகளும் உங்கள் ஈட்டிகளும் சுலபமாக வேட்டையில் அடையக்கூடிய பொருளை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஏனென்றால் மறைவில் அவனை யார் அஞ்சுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவிப்பதற்காகத்தான். இதன் பின்னரும் எவர் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. تقتلوا الصيد وأنتم حرم ومن قتله منكم متعمدا فجزاء مثل ما قتل من النعم يحكم به ذوى عدل منكم هديا بالغ الكعبة أو كفارة مساكين أو عدل ذلك صياما ليذوق وبال أمره عفى الله عما سلف ومن عاد فينتقم الله منه والله عزيز ذو انتقام. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எஹ்ராம் உடை உடுத்தியவர்களாக இருக்கும் நிலையில் வேட்டையாடிய பிராணிகளை கொல்லாதீர்கள். உங்களில் யாராவது ஒருவர் வேண்டுமென்றே அதை கொன்றால் ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகளிலிருந்து அவர் கொண்டதற்கு சமமான ஒன்றை பரிகாரமாக ஈடாக கொடுக்க வேண்டியது. அதற்கு உங்களில் மீதமுடைய இருவர் தீர்ப்பளிக்க வேண்டும். அது காபாவை அடைய வேண்டிய குர்பானியாகும். அல்லது பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது பரிகாரம் அளிக்க ஏதும் இல்லையாயின் தனது வினையின் பலனை அனுபவிப்பதற்காக அதற்கு சமமான நோன்புகள் நோற்பது அதற்கு ஈடாகும். முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். எவர் மீண்டும் இதை செய்வாரோ அல்லாஹ் அவரை வேதனை செய்வான். அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் குற்றம் செய்வோருக்கு தக்க தண்டனை கொடுக்க உரியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதா வசனங்கள் 94 மற்றும் 95.